இன்னைக்கு காலைல கோயம்புத்தூரில் ரகலபுரம்னு ஒரு படம் கருணாசன் நடித்து 2013 வந்த படம். அதில் கருணாசுக்கு வந்து ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குன்றாங்க, கருணாசனை பணம் கொடுக்க வேண்டியது இருக்குன்றாங்க. நான் இந்த படத்தை என் பேரில் அனௌன்ஸ் பண்ணி 3-4 மாதம் ஆச்சு. அவங்க என்னை கூப்பிட்டு பேசணும்னா பேசியிருக்கலாம். லாஸ்ட்டாக இன்றைக்கி 3 மணிக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லேருந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அடிக்கிறார், குமார் சொல்லி ஒருத்தர் அடிக்கிறார். அடிச்சுட்டு சார் வந்து கருணாஸ் வந்து எனக்கு 7.5 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறார். நான் சொன்னேன் கொடுக்க வேண்டியது தான் வாங்கலாம், பட் தப்பு இல்லை, நான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் வந்து அது எப்போ சொல்கிறீங்க? நான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் எப்போ வந்து இது சொல்கிறீங்க? லாஸ்ட் மினிட்ல இன்றைக்கி நான் படம் ரிலீஸு, இந்த வேலையில் பிஸியாக இருப்பேன், நீ இப்போ கூட பஞ்சாயத்து பண்ணியிருந்தா நான் பஞ்சாயத்து உட்கார முடியுமா? இது தானே முன்னாடியே வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். நீ பிரச்சனைனா முன்னாடியே சொல்லணும்ல. சொன்னேன்னா உட்காந்து பேசி செட்டில் பண்ண போகிறோம். லாஸ்ட் மினிட்ல இன்றைக்கி ஈவினிங் படம் நாளைக்கு ரிலீஸ் தெரிஞ்சு இன்றைக்கி ஈவினிங் கூப்பிட்டு உட்காரப்பியா நீ அப்படின்னு கேட்கும்போது, சரி அதையும் தாண்டி நான் என்ன பண்ணுறேன், சரி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கருணாசன்கிட்ட பேசுகிறேன். கருணாசன்கிட்ட பேசும்போது கருணாசன் என்ன சொல்கிறாங்க, அந்த பணத்தை கொடுத்துட்டார். ரமேஷ்னு ஒருத்தர் செட்டில் பண்ணி அக்ரிமெண்ட் வாங்கிட்டார், லெட்டர் வாங்கிட்டார். அந்த ரமேஷ் வந்து அவர் இன்னொருத்தர் கொடுக்கல, அவங்களுக்குள்ள 2 பேரும் பார்ட்னருக்குள்ள பிரச்சனை போல. அதுக்கு அந்த 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 கோயம்புத்தூர் ஏரியாலே தேட்டர் கொடுக்கல. எவ்வளோ பெரிய ஐக்கியத்தனம் பாருங்கள். நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு 90 நாள் பொறுத்து பணம் கொடுக்குறாங்க. ஏன் நீ எனக்கு கடனுக்கா போடுற? காசு வாங்கிட்டு தானே போடுற? ஒரு வாரத்திலே பணம் கொடுக்க வேண்டியதானே? ஏன் உங்களுக்கு 90 நாள் டைம் தேவைப்படுது தேட்டருக்கு? நாங்கள் வட்டிக்கு வாங்கி படம் பண்ணுவோம், நீ வாங்கி 90 நாளைக்கு ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியது இருக்குது? எத்தனை பேருக்கு நீங்கள் டிடிஎஸ் பெண்டிங் வச்சுருக்கீங்க? நீங்கள் கொடுத்துருக்கீங்களா எல்லாருக்கும்? அப்போ நீங்கள் எங்களுக்கு வர வேண்டிய பணத்துக்கு மட்டும் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி 2013 கொடுக்க வேண்டிய படத்துக்கு இன்றைக்கி வந்து நீ கோயம்புத்தூரில் தேட்டர் கொடுக்க மாட்டேன், நீ நிப்பாட்டி வைக்கிறேன். எவ்வளோ ஐக்கியத்தனை அது? ஒரு படத்தை, ஒரு சின்ன படத்தை வந்து அப்போ அந்த ப்ரமோஷன் பண்ண காசை யார் கொடுக்குறது? இதுக்கு இந்த அமைப்புகள் என்ன பதில் சொல்லலாம்? நான் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாமல் இன்றைக்கி திடீர்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்னா நீ செய்கிறதில்ல நியாயம் இருக்குது. நான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டேன், நீ முன்னாடியே என்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். உனக்கு பணம் வரணும்னா என்னை கூப்பிட்டு நீ சொல்லணும், இந்த மாதிரி பணம் கொடுக்கணும்னா நான் அதை பேசி சார்ட் அவுட் பண்ண போகிறேன். யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியது, யாரும் ஏமாற்ற வேண்டியது இல்லை. ஆனால் அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல. நீ ஏன் கடைசி நிமிஷத்தில் பஞ்சாயத்து வைக்கிற? அப்போ நீ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு யாருக்குமே பணம் வரணும்னா உடனே கூட பஞ்சாயத்து வந்து படத்தை நிப்பாட்டுவீங்க. தயாரிப்பாளருக்கு டிடிஎஸ் கொடுக்க மாட்டீங்க, ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டீங்க, எதுவும் கொடுக்க மாட்டீங்க. எங்களுக்கு படம் ஓடின பணத்தை கூட 90 நாள் எடுத்துப்பீங்க. என்ன அது நியாயம்? அது தேட்டர் கொடுக்க மாட்டீங்க, சின்ன படங்கள்லாம் தேட்டர் கொடுக்க. சின்ன படங்கள் ஓடலைன்னா அப்புறம் எப்படி புதுசு ஆர்டிஸ்ட் வரும்? 10 ஆர்டிஸ்ட் வச்சு நீங்கள் படம் ஓட்டிடுவீங்களா? இப்போ இந்த படத்தில் நடித்த இந்த பையன் வந்து புது இயக்குனர். இவனுக்கான அறிமுகம்ன்றது எப்படி? இந்த படம் ஸ்க்ரீனில் வரும்போது தானே இவன் வெளியே தெரிய முடியும். இவன் இங்கே ஒரு தமிழ் கலைஞன், இவன் ஒரு சராசரி குடும்பத்திலேருந்து வந்த ஒரு இயக்குனர். இவன் எப்படி இவனை தான் அடையாளப்படுத்திக்க முடியும்? இந்த படத்தில் நடித்த அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் போட்டு பிரபலமான பொண்ணு, அந்த சத்யாதேவின்ற பொண்ணு. அந்த பொண்ணு இந்த படத்தில் நல்லா நடிச்சு நீங்கள் பார்த்துக்க. இந்த படம் நான் உங்களுக்கு போட்டதுக்கு காரணமே இது தவறான படம் இல்லை, இந்த படத்துக்கு தேட்டர் கொடுக்குறதுக்கு தகுதி இல்லாத படம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துக்கிட்டு நான் போயிடுவேன். இதுக்கு ஒரு ஸ்கிரீன் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தகுதி இல்லாத படமா அந்த படம்? என்ன அடிப்படையில் நீங்கள் தேட்டர் பிடிக்கிறீங்க? இந்த வாரம் அப்படி நீங்கள் புக் மைஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நீங்கள் பத்திரிகையாளர்களே நீங்கள் பாருங்கள். அப்படி என்ன எல்லா படம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு? எத்தனை எல்லா படம் போயிட்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்போ நீ திட்டமிட்டு நீ இந்த படத்தை போடக்கூடாது, நீ நிராகரிக்கிற.